மிஸ்டர் ஐடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, இந்த பப்பாளி பழம் இருக்கு பார்த்தீங்களா, கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பப்பாளி ஏன்னா அது சூடு. அதாவது இந்த பப்பாளி பழம் இருக்க யார் மெயினா சாப்பிடணும் அப்படின்னா, சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க கம்பல்சரியா பப்பாளி பழம் எடுக்கணும். விதையுள்ள பப்பாளி, விதை இல்லாத பெங்களூர் பப்பாளி அப்படின்னு ஒன்று விற்கிறாங்களா பெருசு பெருசா, இதெல்லாம் நீங்க வாங்கி சாப்பிட்டா அதில் மருத்துவ பயன் கிடையாது. விதை இருக்கணும். எந்த பழமாக இருந்தாலும் விதை உள்ள பழம், அதாவது அதுதான் உயிர் சத்து உள்ள பழங்கள் என்று பொருள். அந்த மாதிரி நீங்க பழங்கள்ல அந்த மாதிரி எடுக்கணும். பப்பாளி பழத்துல விதை இருக்கணும். விதையுள்ள பழங்கள் வாங்கி, அதுதான் மருத்துவ பயன். சும்மா வெட்டியா நீங்க பப்பாளி இருக்கேன்னு சொல்லி சாப்பிட்டு இருந்தா அது வேஸ்ட். அந்த பழங்களை வந்து இந்த சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க 3 வேளையுமே சாப்பிடலாம், நிம்மதியா சாப்பிடலாம். கணைய புண் ஆறும். சரி, புற்றுநோயாளர்கள் இந்த கம்பல்சரியா பப்பாளி சாறு நான் சொல்லுவேன் 3 நேரம் ஜூஸ் குடிங்க, சரியாகும். புற்றுநோய் ஏன்னு கேட்டால் ரத்தத்தை சுத்தம் பண்ணுகின்ற ஒரு அமிலம் அதுல இருக்கு. ரத்தத்தை சுத்தம் பண்ணணும், புனிதப்படுத்தும் ரத்தத்தை. இந்த பப்பாளி இன்னொரு விஷயம் என்னன்னா, நரம்பு எலும்புகள்ல மஜ்ஜையில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பப்பாளிக்கு உண்டு. அதுல இருக்க அந்த கெமிக்கலுக்கு உண்டு. அந்த பப்பாளியில் இருக்க அந்த இது இருக்கே, அது வந்து டோட்டலாவே அதாவது கழுவி எடுத்துரும். குடலை கழுவுகின்ற அற்புதமான பணியை பப்பாளி செய்கிறது. அதில் இரவுல கண்டிப்பா பப்பாளி சாறு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப பப்பாளி ஜூஸ், உங்க பாணியில சொன்னா பப்பாளி ஜூஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதை நீங்க பழங்கள்ல சூஸ் பண்றதுல பப்பாளியை சூஸ் பண்ணுங்க. அப்ப கர்ப்பிணிகள் சாப்பிடலாமா? கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கெல்லாம் சினை முட்டை பெண்களுக்கு சினை தங்குறதே கஷ்டமா இருக்கு. பெண்கள் சினையாவதே கஷ்டமா இருக்கு. ஏன்னா மனை முழுதும் பார்க்கும் பொழுது பெண்கள் வந்து சினங்கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கான காரணம் என்னன்னா, இன்றைய உணவு முறை அது மட்டும் இல்லை, எல்லாருமே பாருங்க இடுப்பற்று இன்னைக்கு இருக்கு. இந்த போன ஜெனரேஷன் பரவாயில்ல, இப்போ வர ஜெனரேஷன் பார்த்தா இடுப்பை காணோம். இப்படி ஆண்கள் வகையில பார்த்தா அந்த பகுதியில் அந்த மாதிரி அவங்களும் பாவம் ரொம்ப எல்லாம் பார்த்தா வந்து 6 பேக்குங்கிறான், என்னமோ சொல்லிக்கிறான், அது வேற விஷயம். பார்த்தா ஒரு கவக்குச்சி போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி உடல்நலம் தேராத நிலையில் இருக்கு. அப்ப இவங்கெல்லாம் வந்து பப்பாளி பழம் எடுத்துக்கலாம், ஆனா கர்ப்பிணிகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கருமுட்டை சேதம் ஆகும், அதெல்லாம் உண்மைதான். ஏன்னா கழுவி எடுத்துடும், அது சுத்தப்படுத்தும். ஆக நோயாளர்கள் கண்டிப்பா, எல்லா நோயாளர்களுமே சொல்றேன், ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் உள்ளவங்க கூட சொல்றேன், கண்டிப்பாக பப்பாளி எடுக்கணும். பப்பாளி ஒரு அற்புதமான ஒரு இது, விதையுள்ள பப்பாளி, சரிங்களா? இந்த பப்பாளியோட பப்பாளி ஜூஸ்ல மிளகு சேர்த்து சாப்பிட்ற யார் ஆஸ்துமா நோயாளி மிளகு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அப்புறம் வெந்தயம் சேர்த்து வெந்தயப்பொடி கலந்து பப்பாளி ஜூஸ் சாப்பிட்டா யாருக்கு நல்லதுன்னா சுகர் பேஷண்ட் நல்லது, சீக்கிரம் சுகர் குறையும். அதே மாதிரி இஞ்சி சாறு கலந்த பப்பாளி சாப்பிட்டா புற்றுநோயாளர்களுக்கு நல்லது. கேன்சர் நோயாளிகளுக்கு இஞ்சி சாறு கலந்த பூண்டுச்சாறு, இஞ்சி சாறு கலந்த இது கொடுத்தா நல்லது. இஞ்சி பூண்டு கலந்தது ஆன்ம பலத்துக்கும் நல்லது, சரியா? ஆகவே இப்படி பப்பாளியை உண்டு நீங்கள் மிகப்பெரிய ராஜாளி பறவை போல வானிலை அற்புதம் ஆனந்தமாக பறக்க வேண்டும். ஆகவே பப்பாளி வந்து நீங்க தொடர்ந்து எடுக்கிறீங்களா, இந்த பிபி நோயாளிகள்லாம் இருக்கீங்களா, பூண்டை நல்லா அவிச்சு போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி, பப்பாளியோட பச்சை பூண்டு கிடையாது, அவிச்ச பூண்டை பப்பாளி சாரோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு நல்லா இருக்கும். அதை வந்து ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா ப்ரெஷர் குறையும். பூண்டும் பப்பாளி சாறு சேரும்போது ப்ரெஷர் குறையும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து வணக்கி அதை அரைச்சி இதோட சேர்த்து நீங்கள் சாப்பிடும் பொழுது அல்சர் கம்ப்ளைண்ட்லாம் குறைஞ்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிபி குறையணுங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. அதுல அதாவது இந்த பப்பாளி சாரோட வந்து முக்கியமா நீங்க தக்காளி சாறு எடுத்துக்கணும். தக்காளி பப்பாளி சேர்த்துக்கணும். இதுல இதை விட இன்னும் அற்புதமான ஒண்ணு இருக்கு. நம்ம ஒத்தை செம்பருத்தி பூவுடைய பவுடர் 1 ஸ்பூன் வந்து
பப்பாளி சாறில் கலந்து தினமும் குடித்தா பிபி வந்து 3 நாளில் பிபி ஊதிட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு விஷயம். பிபிக்கே பிபி ஊதக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து பப்பாளி சாறும் நம்ம ஒத்தை செம்பருத்தி பூவும் தான். ஒத்தை செம்பருத்தி பூவும் பப்பாளி சாறும். அந்த ஒத்தை செம்பருத்தி பூவோடைய உள்ள இருக்க காம்பு எடுத்தால் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வாட்டில் ஒத்தை செம்பருத்தி பூ அப்படியே மொட்டையாக செய்யக்கூடாது. அதில் இருக்க காம்பை, உள்ள இருக்க காம்பு உள்ள நீட்டிட்டு இருக்குமே, அந்த நாசி எடுத்து விட வேண்டும். இதழ்கள் மட்டும்தான். அதை பொடியாக்கி பப்பாளி சாரோட சாப்பிட்டீங்கன்னா பிபி எல்லாம் ஒன்றும் இருக்காது. சரிங்களா? ஆக இதெல்லாம் வந்து 21 நாள்லேயே நீங்கள் சோகத்தை காணலாம். எல்லா விஷயத்துக்குமே சொல்கிறேன். ஆக இப்படி செய்யுங்கள், அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.